ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீது விசாரணையானது தற்போது துவங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது தற்போது விசாரணை துவங்கியிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி PT ஆஷா அளித்த உத்தரவுக்கு தணிக்கை வாரியம் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை துவங்கியிருக்கிறது. ஜெயலானி, ஒருவேளை தற்போது தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக வினோத், அதாவது ஏற்கனவே தனி நீதிபதி இந்த வழக்கில் ஒரு முக்கியமான உத்தரவு என்பதனை பிறப்பித்திருக்கிறார்கள். உடனடியாக தணிக்கை சான்றிதழ், குறிப்பாக UNA 16 வயதுக்குட்பட்டோர் பார்க்கக்கூடிய அந்த UNA அந்த சான்றிதழ் என்பதனை வழங்க தணிக்கை வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு உத்தரவினை பிறப்பித்து விட்டார்கள். எனவே அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போதைய நிலவரப்படி அந்த உத்தரவே தற்போது நடைமுறையில் இருந்து வருகிறது. அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்பதே தற்போது தணிக்கை வாரியத்தின் பிரதான கோரிக்கையாக முன்வைத்து இந்த மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் வழக்கு விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்த விசாரணையின் இறுதியில் இந்த படத்திற்கு அதாவது தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடையோ இடைக்கால தடையோ பிறப்பிக்க இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மறுத்துவிட்டால் தணிக்கை வாரியம் சார்பில் உடனடியாக இந்த படத்திற்கான அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் தற்போதைய நிலவரப்படி ஒரு நீதிபதி அவர்களுக்கான உச்சபட்ச அதிகாரத்தின் அடிப்படையிலாக அந்த வழக்கை விசாரித்து அந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தணிக்கை வாரியத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்து விட்டார்கள். அந்த உத்தரவை ஏற்புடையதல்ல, ஜனநாயக சட்ட அடிப்படையிலான எங்களுக்கான கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை என்பதாக தணிக்கை வாரியம் சார்பிலாக இந்த மேல்முறையீட்டு மனு என்பது தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே இந்த வாத பிரதிவாதங்களுக்கு பிறகாகவே அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே பட தயாரிப்பு நிறுவனம் சார்பிலாக இந்த தேதி குறிப்பிடாமல் படம் இன்றைய தினம் வெளியாக இருந்த சூழ்நிலையில் நேற்றுக்கு முந்தைய தினமே அவர்கள் இந்த படத்தினை வெளியிடக்கூடிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதாக சில பல சூழல் காரணமாக பின்னர் அறிவிக்கப்படும் என்பதாக ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். எனவே படம் எப்போது வெளியாகும் என்பது தொடர்பான எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வரை தெரியவில்லை. படத்திற்கான இந்த தணிக்கை சான்றிதழ் பெற்றதற்கு பிறகாகவே பட தயாரிப்பு நிறுவனம் இந்த படம் வெளியிடுவதற்கான அந்த தேதிகள் தீர்மானிக்கப்படும் என்பதாகவே பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பிலாக வரக்கூடிய தகவலாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அடுத்தடுத்த கேள்விகள் என்பதை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் படம் ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளீர்கள் என்பதற்காக எல்லோரும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டுமா என்பது தொடர்பான முக்கிய கேள்வியினை பட தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து தலைமை நீதிபதிகள் அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் பட ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளீர்கள் என்பதற்காக எல்லோரும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப போல் செயல்பட வேண்டுமா என்பது தொடர்பான ஒரு முக்கிய கேள்வியினை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நாங்கள் தேதி அறிவித்து விட்டோம், எனவே எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் ஏற்கனவே தனி நீதிபதி முன்பாக அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலேயே அந்த விசாரணை முழுவதுமாக நடத்தி முடிக்கப்பட்டது. தற்போதுதான் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இரு தரப்பிற்கும் இடையிலான இந்த வாதங்கள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தணிக்கை வாரியம் சார்பிலும் எங்களுக்கான அவகாசம் கொடுக்கவில்லை என்ற வாதங்களை முன்வைத்து வந்த நிலையில் நீதிமன்றம் இந்த முறையில் நிவாரணத்தை வடிவமைத்ததால் ஒரு சினிமா போட்டோகிராப் சட்டத்தின் விதிகளை அர்த்தமற்றதாகவும் தேவையற்றதாகவும் மாற்றிவிடும் என்பதாக தணிக்கை வாரியம் ஒரு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது நீதிமன்றம் இந்த முறையில் நிவாரணத்தை வடிவமைத்தால் இது சினிமா போட்டோகிராப் சட்டத்தின் விதிகளுக்கு அர்த்தமற்றதாகவும் தேவையற்றையாகவும் இருந்துவிடும் என்பதாக மூத்த வழக்கறிஞர் தணிக்கை வாரிய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதி முன்பாக வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இரு தரப்பிற்கும் இடையிலான இந்த கேள்விகள் பதிவாதங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணையில் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளையும் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுகள் இரு தரப்பினரிடையும் மாறி மாறி கேட்டு வருகிறார்கள். இந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தணிக்கை வாரியம் பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தொடர்பான ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். பல்வேறு நடைமுறைகள் இருக்கும்போது சான்றுக்கு சற்று பொறுமை காத்திருக்க வேண்டும். அதை விட்டு நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளீர்கள். பட தயாரிப்பு நிறுவன தரப்பிற்கு தலைமை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு திரைப்படம் வெளியாவது தொடர்பான தேதி அறிவித்து விட்டீர்கள் என்பதற்காகவே முழுவதுமாகவே செயல்பட முடியுமா என்பது தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் சார்ந்து பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை தலைமை நீதிபதி அமர்வுகள் முன்வைத்து வருகிறார்கள். இரு தரப்பிற்கும் இடையிலான வாதங்கள் என்பது தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வினோத்,
ஜெயலானி, கடந்த மாதமே இந்த படம் தணிக்கைக்கு அனுப்பப்பட்டு விட்ட நிலையில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நேரம் இருந்தும் தற்போது மீண்டும் தணிக்கை வாரியம் நேரம் கேட்பது எதற்காக? அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக இந்த ஒரு தணிக்கை வாரியம் சார்பில் ஒரு திரைப்படத்தை 5 பேர் கொண்ட குழு அந்த திரைப்படத்தினை பார்த்ததற்கு பிறகாக அவர்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் அதற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும். ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பாக தணிக்கை வாரிய தலைவருக்கு அனுப்பப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை நீக்க வேண்டுமா அல்லது மாற்றம் செய்யப்பட வேண்டுமா அல்லது மியூட் செய்ய வேண்டுமா என்பது தொடர்பான அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்படுவார்கள். இது போன்ற இந்த திரைப்படத்தில் ஏற்கனவே இந்திய பாதுகாப்பு படை சார்ந்த சில சிம்பல்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான முறையான அனுமதி பெறவில்லை என்பதாகவும் புகார் என்பது எழுந்திருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்படவில்லை என்பதாக ஒரு கூற்று என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தேதி, அதாவது படத்திற்கான ரிலீஸ் தேதி 9ஆம் தேதி நாங்கள் நிர்ணயித்து விட்டோம், இதுவரை எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை என்பதனை முன்னிறுத்தித்தான் நடிகர் விஜய் தரப்பிலும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்ததற்கு பிறகாகத்தான் தனி நீதிபதி அந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. எனவே தனி நீதிபதியின் உத்தரவு ஏற்புடையதல்ல, எங்களுக்கான உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையீட்டு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு பிறகாகவும் ஒருவேளை இந்த உத்தரவும் கூட பட தயாரிப்பு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாகவும் கூட இந்த உத்தரவு சாதகமாக இருந்தாலும் கூட சட்டத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கும் 2 தரப்பினருக்கும் ஒரு அவகாசம் என்பது இருக்கிறது. ஒருவேளை பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இந்த எதிராக இந்த தீர்ப்பு வந்தாலும் கூட அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை சட்ட ரீதியாக அணுகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று தணிக்கை வாரியம் சார்பிலும் மேல்முறையீடு செய்வதற்காக, அதாவது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அவர்களுக்கு சாதகமற்ற தீர்ப்பு வந்தாலும் கூட அவர்கள் சார்பிலும் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் செய்வதற்கான கால அவகாசம் வாய்ப்பு என்பது இருக்கிறது. எனவே இருவருக்கும் அடுத்த கட்ட வாய்ப்பு இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த படத்திற்கான அந்த ரிலீஸ் தேதி எப்போது வரும் என்பது தொடர்பான எந்தவித அறிவிப்பும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. தொடர்ச்சியாக இந்த படத்திற்கான சான்றிதழ் தொடர்பான வழக்கு தான் தற்போது நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் தலைமை நீதிபதிகள் அமர்வு முக்கியமான கேள்விகளை பட தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து கேட்டு வருகிறார்கள்.